இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான 3 புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வது சம்பந்தமாகவும், ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டண உயர்வு சம்பந்தமாகவும் மிகவும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சேவை கட்டண உயர்வு. இது வந்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதில் மென்ஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் விரைவில் உயர்த்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. முகவரி மாற்றம் மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தம் ரூபாய் 50லிருந்து 75ஆகவும், புகைப்படம் உள்ளிட்ட பிற புதுப்பிப்பு சேவைகள் ரூபாய் 100லிருந்து 125ஆகவும் உயர வாய்ப்புள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு UIDயில் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இந்த கட்டண உயர்வு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் சேவை கட்டண உயர்வு சம்பந்தமாக இல்லைனா முக்கிய அப்டேட். அடுத்ததாக வந்து 1.4 கோடி ஆதார் அட்டை செயலிழக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 1.4 கோடி ஆதார் அட்டை நீக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இறந்த நபர்களின் ஆதார் அட்டை செயலிழக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா myAadhar.uid8.gov. என்ற வெப்சைட்டில் போயிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மற்றும் கேப்சா கூட இருக்கும். அது ரெண்டுமே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் சொல்லிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆனால் தான் உங்களோட ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதான அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கு புதிய மொபைல் ஆப் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் மூலம் ஆதார் அட்டையில் திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, UIDAI ஹேஸ் லான்ச் ஏ நியூ AI பவர் ஆப் வித் ஃபேஸ் ஐடி தட் லெட்ஸ் யூ அப்டேட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட நேம், ஃபோட்டோ, அட்ரஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து AI பவரில் ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ணியே நீங்கள் இந்த கரெக்ஷன்லாம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஆப் மூலமாக ஈஸியாக நீங்கள் ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதன் பிறகு இ-சேவை மையம் அல்லது தாலுகா ஆஃபீஸ் போய்ட்டு கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் மொபைல் மூலம் வீட்டில் இருந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆதார் அட்டைக்கு வெளியான மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.